சொல்லுங்க. ஹாய், 2017 நிறைய செலிபிரிட்டிஸை சந்திச்சு பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நான் வந்து சூப்பர் செலிபிரிட்டி அவங்க ஆட வச்சுருக்கேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்க ஆட வச்சு டான்ஸ் மூமெண்ட்லாம் கொடுத்து அவங்க சூப்பராக ஆடிருக்காங்க. அவங்க வந்து ஒரு யூனிக் காமெடியன், வெர்சடைல் ஆக்ட்ரஸ் உமா ரியாஸ் மேடம். எப்படி இருந்தது ரொம்ப நாளுக்கு அப்புறம் டான்ஸ் ஆடுறது? எப்படி இருந்துச்சு? ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது. எனக்கு மூச்சு வாங்குது. அதாவது என் வீட்டுக்கார் வந்து ஜிம்மு போகலாம் நீ போம்மா ப்ளீஸ், வயசாகிட்டு இருக்கு இல்லையா அப்படிலாம் சொல்லியும் நான் கேட்கறது இல்லை. ஆனால் இந்த மனுஷன் இருக்காரு, இந்த வினோத், என்னை அங்கேன்னு இங்கே வந்து என்னை வந்து டான்ஸ் பண்ண வச்சுட்டாரு. கொஞ்சம் எக்ஸசைஸும் ஆயிடுச்சு. நீங்களும் வந்து சிரிச்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் கொஞ்சம் இதனால சரி மேம், உங்களுக்கு முக்கியமான ஒரு கேள்வி. இந்த பொங்கல்லாம் முடிஞ்சிருச்சு, 2018 வருதா புயல் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு, ஒரு முக்கியமான கேள்வி. நீங்க வந்து ஒரு நிறைய டாக்ஸ் வளர்த்துறீங்க, டாக் லவர். எப்ப இருந்த இந்த டாக்ஸ் மேல பிரியம் வந்தது? எப்படி இந்த மக்களுக்கு சொல்லுங்க, டாக்ஸை வந்து நீங்க ஏன் இவ்வளவு லவ் பண்றீங்க? தெருவில் இருக்கிற நாயெல்லாம் நீங்க கடைக்கு போனா இந்த ஏரியால, அதுவும் ஈசிஆர்ல இருக்காங்க, இவங்க வீடு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு, அமைதியான ஒரு பூங்காவனம். அந்த வீட்டை சுத்தி இருக்கிற எல்லா டாக்ஸுமே இவங்க நடந்து போனாங்கன்னா அப்படியே பின்னால தொடர்ந்து வருது. இதுக்கு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி வேணும். எல்லாத்துக்கு பின்னாலேயும் நாய்கள் போகாது. இவங்க மேல ஏதோ ஒரு அன்பு வச்சிருக்கு, இவங்க மேல ஏதோ ஒரு பாசம் இருக்குன்னா அது என்ன காரணம் கொஞ்சம் சொல்லுங்க. என்னன்னா, நான் வந்து என்னுடைய 2வது வயசுலேருந்தே நான் நாய் வளர்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 50 நாய் வளர்த்துருப்பேன் இது வரைக்கும். அண்ட் நான் எங்கே போனாலும் எனக்கு வந்து அவங்கள நாயின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து என் குடும்பத்துக்கும் மேலே அவங்க. ஸோ என் வீட்டுக்காராக இருக்கட்டும், என் பிள்ளைங்களாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் 2ஆம் தடவை எனக்கு. ஸோ முதல்னா எனக்கு அவங்க தான். ஸோ எனக்கு வந்து அவங்கள நான் ஒப்பிடுறது என்னன்னா, உங்களோட வெல் விஷர்ஸ், உங்களோட எவ்ரிதிங் இஸ் देम. காட் ஒப்பிடுறதுன்னு சொன்னீங்களே, எது கூட ஒப்பிடுறீங்க? காட். ஓ கிரேட். திருப்பி போடுங்க. ஓ காட் டாக் பின்னிட்டீங்க. ஆமா, நாங்கெல்லாம் சின்ன வயசுல இது வந்து ஒரு கேம் மாதிரிலாம் விளையாண்டுருக்கோம். நீங்க விளையாட்டா விளையாடி இருக்கீங்க, நான் வந்து சீரியஸா அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க. ஆமா. ஸோ ரொம்ப நன்றி. இந்த நல்ல நாள்ல உங்களை சந்திச்சிருக்கோம். உங்களை ஆட வச்சு ஒரு சின்ன ஸ்டெப் போடுங்க, ஒரே ஒரு ஸ்டெப். அப்படியே அப்படியே கட் பண்ணிக்கலாம். பாய் பாய்.